வணக்கம். நான் உங்கள் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். அனைத்து கடவுளருள் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம 12 ராசிக்கும் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் சொல்கிறாங்க புத்தாண்டு பலன்கள் கிரக அமைப்புகளின்படி எப்படி இருக்கும், கோச்சாரத்தின் மூலமாக புத்தாண்டு பலன்கள், இது எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி இது. உதாரணமாக நம்ம புத்தாண்டுன்னு முதல்ல ஞாபகம் வருது, ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தெருவில் இறங்கி கொண்டாடுகின்ற, ஒருவருக்கொருவர் வாழ்த்து சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த ஒரு புதுமையான கலாச்சாரம். அதுக்கப்புறம் காலங்காத்தால பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிற அந்த 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ள ஏதாவது அவர்களுடைய இஷ்ட தெய்வம் கோயில்களுக்கு சென்று வழிபாடு பண்ணுறது. அன்றைய தினம் உறவினர்கள் வீட்டுக்கு சென்று ஒருவருக்கொருவர் தங்களுடைய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த புத்தாண்டு அன்று நடைபெறும். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சரி என்னதான் நடந்தாலும் நடக்கட்டும், போன வருஷம் மாதிரி இனிமேல் வரப்போகிற ஆண்டு இருக்காது, போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், இனிமேல் வருகின்ற ஆண்டு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தங்களுக்கு தாங்களே நம்பிக்கை ஊட்டி கொள்ளுகின்ற ஒரு சம்பவமும் நடக்கும். ஆனால் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பேர் கோவிலுக்கு போகிறாங்களோ அதே அளவுக்கு இந்த புத்தாண்டில் நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன். இந்த உறுதிமொழிப்படி தங்களை தாங்களே ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டு என்கிட்ட இருக்கிற இந்த குறையை நான் நிவர்த்தி செய்வேன். இனிமேல் அந்த மாதிரி கோபம் வராமல், இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் புத்தாண்டுக்கு பிறகு நான் என்னுடைய கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்வேன். சில பேர் இந்த மது அருந்துகிற பழக்கம் இருந்ததுன்னா புத்தாண்டுக்கு பிறகு நீ மது அருந்த மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியமான உறுதிமொழி எடுத்துக்கொள்வார்கள். அந்த உறுதிமொழி எந்த அளவுக்கு அவர்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னா, நிச்சயமாக அவர்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறார்களே என்றால் அது நிச்சயமாக அவர்களுடைய வளர்ச்சிக்கும் மேன்மைக்கும் மிக பெரிய காரணியாக இருக்கும். இப்போ நிறைய பிரச்சனைகள் சில பேருக்கு வருது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பொதுவாக எல்லாரையும் மற்றவங்கள தான் குறை சொல்லுவோம். ஆனால் ஒரு பிரச்சனையை பெருசாக்காமல் இருக்கிறதுக்கு நாம அந்த இடத்துல எந்த மாதிரியாக நடந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை இருக்குமேயானால் பிரச்சனைகள் குறையிறதோ இல்லை, பிரச்சனைகளோட வீரியம் குறைஞ்சிடும். இதுதான் இந்த புத்தாண்டு பலன்கள் சொல்லுகின்ற காலத்தில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கின்ற ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்கள் உங்களுக்கு சுய பரிசோதனை செய்து கொண்டு சில உறுதிமொழிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வைராக்கியமாக அந்த உறுதிமொழிகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாக 2026 உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகரமான ஆண்டாக இருக்கும். அதனால் அந்த உறுதிமொழி எந்த மாதிரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மிக மிக முக்கியமானது உங்களுடைய குணாதிசயம். அப்போது ஒவ்வொரு ராசியை அவங்களோட குணாதிசயங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு வரப்போகிற பலன்களையும் பார்ப்போம். விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமக்கு வரப்போகிற பலன்களை ஓரளவுக்கு நம்ம கட்டுப்படுத்துறதோ அல்லது அதுக்கு தயார் நிலையில் இருக்கிறதோ நம்முடைய குணாதிசயங்களை மாற்றிக்கிறதுல தான் இருக்குது. ஆகவே இது உறுதிமொழி ஆண்டாக 2026 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரை குருவின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பான வாழ்க்கை அமையும்.
அதிர்ஷ்டம்லாம் இவங்களுக்கு கை கொடுக்காது. கடுமையான உழைப்பு இவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும். கொஞ்சம் சுயமாக சிந்தித்து செயல்படுகின்ற ஒரு தன்மை இருக்கும். தனுசு ராசியை பொறுத்தவரை வாழ்க்கையில உச்சத்தை அடையவும் மாட்டாங்க, அதே நேரத்தில் ரொம்ப தாழ்ந்தும் போக மாட்டாங்க. ஒரு நடுத்தரமாக சராசரியான வாழ்க்கையை எப்போதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். பொதுவாக இவங்க கொடுத்த வாக்கை மீற மாட்டாங்க. நேர்மை, நீதி, நியாயம் எல்லாம் இவங்களுக்கு மிக மிக முக்கியமானது. ஆனால் சில சமயங்களில் இவங்களோட நியாயம், நீதி எல்லாமே கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். கொள்கை, லட்சியம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்ததாக இருக்கும். சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இவங்க திடீர்னு அமெரிக்கா சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற லட்சியம் வச்சிருப்பாங்க. அது நடக்குமோ நடக்காதோ, ஆனால் மனசில் ஆழ பதிந்த ஒரு விஷயமாக அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். நல்லவர்கள் அப்படிங்கிற பேரை எப்பவுமே தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக சில சமயங்களில் தேவையில்லாத காரியங்களை செஞ்சுட்டு மாட்டிப்பாங்க. கொஞ்சம் பொறாமை இருக்கும் இவங்க கிட்ட. மற்றவங்கள மாதிரி நாமளும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். பிடிவாதம், வைராக்கியம் ரெண்டுமே இவங்களோட பலம், அதே தான் பலவீனமும் கூட. சில சமயம் நகைச்சுவையாக பேசினாலும் மனசுக்குள்ள இவங்க கொஞ்சம் ஒதுங்கி வாழவே விரும்புவார்கள். எல்லாருக்கிட்டையும் அவ்வளவு எளிதாக பழகிவிட மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா தனுசு ராசி அன்பர்கள் விளையாட்டு போன்ற போட்டிகளில் ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. எதுலையும் ஜெயிக்கணுங்கிற ஒரு வெறி இருக்கும். ரெண்டாவது, தன்னுடைய திறமையில மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருப்பாங்க. சுட்டு போட்டாலும் கூட மற்றவங்க சொன்னதை கேட்க மாட்டாங்க. கடன் வாங்கியாவது தன்னோட லட்சியத்தை நிறைவேற்றணும்னு பார்ப்பாங்க. 10 ரூபாயிலையும் வாழ தெரியும், அதே நேரத்தில் 1 லட்சம் ரூபாயிலையும் வாழ தெரிஞ்சவங்க தனுசு ராசிக்காரர்கள். எப்படியாக இருந்தாலுமே தன்னுடைய வாழ்க்கை தான் மிக மிக முக்கியமானது. ஒவ்வொரு கணத்திலும் நாம் ஒவ்வொரு படி ஏறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பாக முன்னேறிடும். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறது அப்படின்னு பார்க்கலாம். தனுசு ராசியை பொறுத்தவரை 7வது வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார். கொஞ்ச நாளைக்கு 8வது வீட்டிலேயே சஞ்சாரம் செய்வார், வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வார். அதே நேரத்தில் அடுத்த வருஷம் அதிசாரமாகவும் சஞ்சாரம் செய்ய போறார். ஆகவே குரு பகவானை பொறுத்தவரை 7, 8 ஆகிய 2 இடங்களில் வக்ரம், நேர்கதி, உச்சம் இப்படி பல வகைகளில் பலனை தரப்போறார். பண கஷ்டம்லாம் இருக்காது. பொதுவாக இவங்களை பொறுத்தவரை பணம் ஒரு பொருட்டல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 ரூபாயிலையும் திருப்திகரமாக வாழ்வார்கள். அதே நேரத்தில் 1 லட்சம் இருந்தாலும் திருப்தியாக வாழ்வாங்க. தன்னால என்ன முடியுமோ அதுதான் தன்னோட சக்தி, அது இருந்தால் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே நேரத்தில் அந்த குரு பகவான் நிச்சயமாக இந்த வருடம் அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரப்போறார். பண விஷயத்தில் எதிர்பாராத ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போறது. பூர்வீக சொத்து ஏதாவது இவங்க கைக்கு வந்து சேருகின்ற ஒரு தன்மை இருக்கும். அதே நேரத்தில் தனுசு ராசிக்கு 4வது வீட்டில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். தாயாருடைய உடல் நலம் சார்ந்த செலவுகள், கவலைகள் வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் வாகனங்கள் வீட்டில் இருந்தால் அந்த வாகனங்கள் சார்ந்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். படிக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் சிரமப்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். அவங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைப்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அல்லது அவர்களுடைய எதிர்பார்த்த பாடப்பிரிவோ அல்லது கல்லூரியோ கிடைப்பதிலும் சிரமம் இருக்கும்.
4வது வீடு அப்படிங்கிறது சுகஸ்தானம். அந்த இடத்துல சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் 2026 தனுசு ராசிக்காரர்கள் உடல் ரீதியாக அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 3வது வீட்டில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார். ராகுவை பொறுத்தவரை 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் சிறப்பான பலனை தருகின்ற இடங்கள். ஆகவே கம்யூனிகேஷன், தொலைத்தொடர்பு போன்ற பாடப்பிரிவில் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு சிறப்பானது. அதே நேரம் ஆராய்ச்சி போன்ற விஷயங்கள், இன்னும் சொல்ல போனால் வெளிநாடு போன்ற விஷயங்களிலிருந்து ஜாதகருக்கு மிக அற்புதமான யோகமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ராகுங்கிறது பிரம்மாண்டம். ஆகவே ஜாதகருடைய பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு, வெளிநாடு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு இருந்தால் அது வெளிநாடு போயிட்டு வர்ற வாய்ப்புகள் இருக்கும். அல்லது புதிய இடங்களுக்கு சென்று வருகின்ற, சுற்றுலா சென்று வருகின்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ஜாதகருக்கு ஏற்படும். 9வது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். 9வது இடம் என்பது கேதுவுக்கு உகந்த இடம் அல்ல. மேல் படிப்பு படிக்கின்ற மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு கவலைப்படுகின்ற அல்லது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை தராத சூழ்நிலை ஏற்படும். தந்தையாருடைய கருத்துக்களுக்கு மாறாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஜாதகருக்கு ஏற்படும். அதே நேரத்தில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அந்நிய மொழியோ அல்லது அந்நிய நாட்டு பெண்களையோ அல்லது ஆண்களையோ திருமணம் செய்து கொள்ளுகின்ற காதல் திருமணமாக, ஜாதி மறுப்பு திருமணமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். கேது 9வது இடத்துல இருப்பது மிகப்பெரிய நன்மைகளை தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆகவே ஜாதகர் தான் இருக்கின்ற பிறந்த நாட்டை விட்டு வேறொரு இடத்திலோ வேறொரு நாட்டிலோ வாழக்கூடிய அல்லது சென்று வரக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஏற்படும். மொத்தத்தில் குரு பகவான் அருமையான பலன்களை தந்தாலும் நல்ல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தியும், புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் தருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். குருவோட சஞ்சாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. குருவினால் ஏற்படுகின்ற அனைத்து நன்மைகளையும் பெறக்கூடியவராக ஜாதகர் இருப்பார். அப்போ குருவை பொறுத்தவரை, ராகுவை பொறுத்தவரை ஜாதகருக்கு அற்புதமான பலன்கள் கிடைத்தாலும் சனி மற்றும் கேது சுமாரான பலன்களைத்தான் தர இருக்கின்றார். மொத்தத்தில் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தவரை 75% நன்மைகளை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.